அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோல மிக முக்கியமான 4 கிரகங்களை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 9 கிரகமாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். 9 கிரகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இந்த 4 கிரகங்களும் மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பிறக்கும் போது கிரக அமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தாக்கத்தை நம்ம மேல செலுத்திக்கிட்டே இருக்கும். கோச்சார அடிப்படையில பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த 4 கிரகமும் துன்பங்களை எப்படி கொடுக்குது, இன்பங்களை எப்படி கொடுக்குது, என்னென்ன செய்ய போகுது, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அல்லது வாழ்க்கையில தொழில முன்னேறணும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், என்ன சொல்ல போனா பணம் நமக்கு வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்டணும், சுயமரியாதையோட வாழணும், கௌரவமா வாழணும், அதாவது பூனை மாதிரி இல்லாம சீறி வர்ற கால மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கும். அப்ப இந்த 4 கிரகங்களுடைய தாக்கம் இந்த ஆசைகளுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த 4 கிரகங்கள் தான் இந்த அத்தனை ஆசைகளையும் நமக்கு நிறைவேற்றக்கூடிய கிரகம். அதனால இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வார்த்தைகள் எங்க வேணாலும் இருக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம். குட் பேபி இன்னைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் கலப்படம், டூப்ளிகேட், ரசாயனம், தரம் குறைவான பொருட்கள் தான் அதிகமா நமக்கு கிடைக்குது. நம்ம உடல்நலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது பூஜை பொருட்கள்லயும் இருக்கு, அங்கேயும் விட்டு வைக்கல. நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்களை தரமா இயற்கையா கலப்படம் இல்லாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9043688626 தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட புதுமையான பூஜை பொருட்கள், இந்த காலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்கு. யாருமே இதுவரைக்கும் தயாரிக்காத 9 வகையான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி, கோலமாவு பச்சரிசியால் அரைச்சி பயன்படுத்துவோம். அதை இவங்க கட்டியா ரெடி பண்ணி தராங்க. அதை நீங்க கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பவுடர், இதுவரைக்கும் பொடியில தான் செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இவங்க பச்சரிசியில பவுடர் செய்றாங்க. பூச்சி எறும்புகளுடைய அந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த கோலமாவு கட்டிலையும் பவுடர்லையும் கிடைக்குது. சுத்தமான பச்சை கற்பூரம், சுத்தமான பசுமாட்டு நெய், செக்கில் அரைச்ச 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், அது மாதிரி நம்ம உணவுக்கு பயன்படுத்துற நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களா இவங்கள்ட்ட இருக்கு. பசுமாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட நெய், தயிர், பால், கோமியம், சாணம், இந்த 5 பொருட்களை வச்சு செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்திகள் இதெல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இயற்கையான தானியங்களை வச்சு செய்யற லட்டு, இட்லி பொடி, கருவேப்பிலை, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும் கிடைக்குது. அதுபோல தேங்காய் எண்ணெய், 52 மூலிகை கலந்த தலையில தடவக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் இவங்கள்ட்ட கிடைக்குது. இப்படி இயற்கையா தரமா சுத்தமா கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சு செஞ்ச 30 வகையான பூஜை பொருட்களும் உணவுப் பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. வாங்கி பயன்படுத்திங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும். வாங்கி தரத்தை அனுபவிங்க, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. சரி, நம்ம எப்பொழுதுமே சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள்லாம் வரும்போது ரொம்ப பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் செஞ்சு விட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு பயப்படுறோம். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சிகள் எல்லாமே கோள்களுடைய சாரத்தை அடிப்படையாக கொண்டு பயணிக்கக்கூடியது. அதாவது சந்திரன் ஒரு நாள் கணக்குல பயணிக்கும், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாமே 1 மாத கணக்குல பயணிக்கும். இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா 1 மாசம் தான், அதனால டக்குன்னு கடந்துரும். அதே நேரத்துல பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையிலையும் மனசுலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 4 கிரகங்கள் எதுனா சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களும் வருட கணக்கா நம்ம ராசியில இருக்கும். அடுத்த ராசியில இருந்தா கூட அதனுடைய தாக்கமும் நமக்கு பிரதிபலிக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த பயிற்சிகளை பார்த்து பயப்படுறோம். ஆனா நம்ம ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு, கிராமத்துல சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பொருள் எடுத்துட்டு போனதான் எவனாவது திருடிடுவானோ அப்படின்னு நம்ம பயப்படணும். அதுபோல நம்ம வாழ்க்கையில யாருக்காவது துரோகம் செஞ்சோம், யாருக்காவது கஷ்டத்தை ஏற்படுத்தணும், யார் பொருளையாவது அபகரிச்சோம், கெட்ட வழியில போறோம், கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு நேர்மையா இல்லாம குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும். அதே நேரத்துல இதுல எதுவுமே செய்யாம நம்ம பிறந்தோம், நேர்மையா வாழ்ந்தோம், நல்லா உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும், நம்முடைய சந்ததியினருக்கு நேர்மையான வழியில பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தோம், பல புண்ணியங்களை சேர்த்தோம், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய கிரகங்கள் வந்தாலும் சரி. அதுபோல நம்ம பிறக்கிற ஜாதகம் இருக்குல்ல, திசா புத்தியை தாண்டி எந்த ஒரு கோச்சார கிரகங்களும், அதாவது மாசம் வரக்கூடிய
கிரகங்களும் பெரிய நன்மை தீமைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தவே முடியாது. இதுதான் விதி. ஆனாலும் இந்த அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்கள்ல நமக்கு ஏதாவது கஷ்டங்களை ஏற்படுத்தினா அதை நம்மளால சரி பண்ண முடியும். அதாவது அந்த விதியையே நம்முடைய மதியால மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் விதி. நம்ம பிறக்கும் போது நம்ம தலையில ஸ்ட்ராங்கா எழுதி வச்சிருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய புத்தியையும் சிந்தனையையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்தி எப்படி வாழ்க்கை நடத்துறோம் அதை பொறுத்து நம்முடைய விதி மாறக்கூடியதாக இருக்கலாம். அது நம்ம கையில இருக்கு. விதி இறைவன் கையில இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய மதி நம்ம கையில இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு. அதனால கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய துன்பங்களிலிருந்து, பெரிய கஷ்டங்களிலிருந்து, பெரிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். பெரிய யோக பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றிடலாம். எந்த பயிற்சி நடந்தாலும் பயம் இல்லாம தைரியமா எப்பொழுதுமே நீங்க இருங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க. எப்பொழுதுமே வீட்லயும் சரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணுங்க. குலதெய்வத்தை கையில பிடிச்சிங்க. அதுபோல உங்களால என்ன செய்ய முடியுமோ அடுத்தவர்களுக்கு உதவி, உங்களது வருவாய்க்கேற்ற, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கேற்ற தான தர்மங்களை செஞ்சு இல்லாதவர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சு புண்ணியங்களை சேருங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம், துரோகம், புறம் பேசுறது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வச்சுக்காதீங்க. அடுத்தவங்களுடைய பொருள், சொத்து, துணை, அதாவது கணவனையோ மனைவியையோ பறிக்கிறது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பாவ செயல். அது மட்டும் இல்ல, புறம் பேசுவது அதை விட பெரும் பாவ செயல். புறம் பேசுவது அப்படின்னா ஒருத்தரை பத்தி தப்பா பரப்புறது, ஒருத்தவங்களை பத்தி புரளி சொல்லி அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கெடுக்கிறது, பெரும் பிரச்சனை உருவாகி பிரிவை ஏற்படுத்துறது. இது மிகப்பெரிய பாவ செயல் அப்படின்னு கர்மா சொல்லுது. எப்படி கர்மா சொல்லுது அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்றேன் இதுக்காக. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு போர்ல வெற்றி பெற்று ஊர்ல தானம் செய்யறார் மக்களுக்கு. அப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து அந்த நேரத்துல ஒரு பாம்பை கவ்விக்கிட்டு இறைக்காக மேல பறக்குது. அந்த பாம்பிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த உணவுல விழுந்துருது சாம்பார்ல. அப்ப உணவுல விழுந்து அதை சாப்பிட்ட மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட செத்துறாங்க. மற்றவங்கெல்லாம் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க. இப்ப சித்திரகுப்தன் குழம்புறாரு, இந்த பாவ கணக்கை யார் மேல சுமத்துறது, யார் கணக்குல எழுதுறது, இந்த பாவத்தை மன்னர் பேர்ல எழுதுறதா, தர்மம் செய்யணுங்கிற நல்லெண்ணத்துலதான் சாப்பாடு செஞ்சார். அவர் மேல குத்தல்ல. அந்த பருந்து இறைக்காக தான் பாம்பை தூக்கிட்டு போகுது, அது மேலேயும் குத்தல்ல. பாம்பினுடைய விஷம் அதுவா இறங்குது, அது வேணும்னேவும் அந்த சாப்பாட்டுல போடல. யாரு மேல இந்த பாவ கணக்கை எழுதுறது அப்படிங்கிறது குழப்பம் சித்திரகுப்தனுக்கு வந்துருச்சு. உடனே சிவனை பார்க்க போறாரு. எனக்கு குழப்பமா இருக்கு சிவபெருமானே அப்படிங்கிறார். பொறுத்திரு சித்திரகுப்தா, ஒரு ஜீவன் வரும் அப்படிங்கிறார். காலங்கள் போகுது. அந்த மன்னருடைய வீதி முனையில ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப நிறைய பேர் அந்த அம்மாவை பார்த்து மன்னருடைய தர்மம் செய்யற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அப்பா சாப்பாடு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க, அங்க போய் சாப்பிடாதீங்க. வரவங்க எல்லாம் மன்னர் விஷம் வச்சு கொள்றாராம். இப்போ கூட 100 பேர் இறந்துருக்காங்க, மக்கள் செத்துட்டாங்க விஷம் வச்சு, அதனால வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு பயந்து அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. அப்ப சித்திரகுப்தனை சிவன் கூப்பிடுறாரு. சித்திரகுப்தா, நீ கேட்டியே, இப்ப எழுதிக்க யார் கணக்குல இந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு. அப்ப இந்த பாவ கணக்கை யார் கணக்குல எழுதினாரு இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். இப்ப குரு பகவான் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்துகிட்டு எந்த இடத்த பார்க்கிறாரு, என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் அதிபதி கேது பகவான், நட்சத்திர அதிபதி, ராசி அதிபதி குரு. அப்ப குரு அப்படின்னா மதிநுட்பத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் மதியால் அந்த எதிர்ப்பை சமாளிப்பீர்கள். உங்களை வீழ்த்தறதுக்கு 1000 பேர், 1000 வழிகள், 1000 முறைகள், 1000 கலைகளை கற்று உங்களை வீழ்த்தறதுக்கு ரெடி பண்ணாலும் உங்களது மதி ஒன்றே போதும். எந்த ஆயுதமும் நீங்க எடுக்க வேண்டியதில்லை, மதியாலே நீங்க வெற்றி பெறுவீர்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்கள். சாதுரிய பேச்சு, எதிரியை கூட நண்பராக்கும் திறன் உடையவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் முன்னாடி 5ல சஞ்சரித்தாரு, இப்ப 6ல் சஞ்சரித்து பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அவர் அங்க மறைந்து விடுகிறார். அப்ப குரு அப்படின்னா அற்புதமான கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை அள்ளி கொடுப்பார் குரு. ஆனா அவர் மறைவு ஸ்தானத்தை போய் இந்த முறை தங்கிவிட்டார். அதாவது இன்னும் சொல்ல போனா துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அப்ப ராசிநாதன் மறைந்தால் நல்ல பலன் கிடைப்பது
கஷ்டம். நல்லது செய்யற நல்லவரே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் அப்படின்னா நல்லது நடக்குமா? அப்ப சின்ன சின்ன கௌரவ பிரச்சனை, மரியாதை பிரச்சனை, கஷ்டங்கள். அப்ப நல்லவர்கள் கொஞ்சம் விலகிவிட்டால் தீயவர்களுடைய ஆட்டம் அதிகரிக்கும். அப்ப தீய கிரகங்களுடைய வேலைகள் கொஞ்சம் இங்க அதிகமா உங்களுக்கு தெரியும். அதுபோல கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். சில சம்பவங்கள் உங்கள் கைமீறி போகலாம். சுப காரியங்கள்லாம் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதே நேரத்துல இந்த வக்ர காலம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பகவான் நல்லது செய்வார். அப்ப மறைவிலிருந்து வெளியில வந்து ஒரு 4 மாதங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஒரு வருஷத்துக்கான பலனை எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு 4 மாசம் கழிச்சு போய் மறைஞ்சிடுவார். அப்ப அற்புதங்கள் நடக்கும். அந்த டைம்ல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வக்ர பயிற்சி மூலியமா தான் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அவர் போய் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவருடைய பார்வை ஏதாவது நல்லது கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். தன குடும்ப வாக்கு, வாக்குல தெளிவு இருக்கும். பணம் அவர் பார்த்தாலே கோடி பணம் கிடைக்கும். அதுபோல குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். பணம் எங்க இருந்தாலும் பிச்சுக்கிட்டு உங்களை தேடி வரும். ஏன்னா அவர் பார்த்துட்டார். அவருடைய அருள் பார்வை பணத்து மேலையும் குடும்பத்து மேலையும் உங்களது வாக்கு மேலையும் விழுந்துருச்சு. அதனால பணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். நீங்க எது பேசினாலும் அது ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கும். பேசி நீங்க பிசினஸ் பண்ணலாம். உங்களது வார்த்தை இந்த காலகட்டத்தில் பலிக்கும். அதே நேரத்தில் தேவையானதை பேசும்போது அதிக லாபத்தை நீங்க பெறலாம். கணவன் மனைவிக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், சந்தேகம் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரும். தொழில, வேலையில இங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களது பேச்சை உங்களை வெற்றி பெற வைக்கும். அதுதான் வாக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாம்பத்திய வாழ்க்கை இனிக்கும். குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். இல்லற வாழ்க்கை இனிக்கும். அந்யோன்யம் உருவாகும். குடும்பத்துல எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மறைஞ்சு ஏதோ திடீர்னு ஒரு மரியாதை, பாசம் வந்தது மாதிரி உணர்வாங்க. அதுபோல சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகரிக்கும். சூழ்ச்சியால் வேலை இழந்தவங்க, தொழில நஷ்டம் அடைஞ்சவங்க, இவங்கெல்லாம் அந்த உத்தியோகத்தையும் அந்த நஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க. பதவி உயர்வை திரும்ப பெறுவீங்க. எதெல்லாம் சூழ்ச்சியா உங்களை விட்டு விலகிச்சோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அப்ப 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால செலவுகள்லாம் கட்டுப்படுத்துவீங்க. சேமிக்க முயற்சி பண்ணுவீங்க. மகனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். மகளுக்கு கிடைக்கும். தள்ளிப்போன உங்கள் குழந்தைகளுக்கான திருமணம் நடைபெறும். அதுவும் பிரம்மாண்டமா நடத்துவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சுப நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்துவீங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் குடும்பத்தை. அப்ப எந்த குறை இருந்தாலும் குடும்பத்துல அதெல்லாம் போக்கி அங்க புனிதப்படுத்துவார். கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவார். போராட்டங்களை குறைப்பார். அறகுறையா ஏதாவது உங்க குடும்பத்துல ஏதாவது செயல்கள், காரியங்கள், விஷயங்கள் அறகுறையா இருந்ததுன்னா அதை முடிச்சு வைப்பார். அதுபோல வாழ்க்கையோட சூட்சமங்களை கற்றுக் கொடுப்பார். கத்துப்பீங்க இந்த காலகட்டத்தில். மற்றவங்களை நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறத புரிய வைப்பார். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், முயற்சியாக இருந்தாலும், செயல்களாக இருந்தாலும் நம்ம தான் முன்னாடி நின்று செய்யணும். அந்த அக்கறை நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை ஏதாவது ஒரு வகையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்ப நீங்க முந்திக்கிட்டு எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் நீங்க செய்யுங்க. மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவர் உங்களது முயற்சியை இப்ப எடுத்து காட்டுறாரு அப்படின்னா நீங்க தான் செஞ்சாகணும் எந்த ஒரு வேலையும் அப்படின்னாருன்னா அப்ப ஏதோ அதுல ஒரு மிஸ்டேக் நடக்க போகுது. அதன் மூலியமா நீங்க பாடத்தை கற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதனாலதான் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவாயிடுங்க. உங்கள்கிட்ட பழகினவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய உள்நோக்கத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. எதுக்காக பழகுறாங்க, நல்லதுக்கு பழகுறாங்களா, கெட்டதுக்கு பழகுறாங்களா, யார் எப்படி, எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. எல்லாருடைய குணத்தையும் செயல்களையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. பலம் எது, பலவீனம் எது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. இருந்தாலும் சில நேரத்துல ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ தொழில் செய்யற இடத்துலயோ ஏதோ யாரோ உங்களை ஏமாத்துனது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாகும். அதுபோல பணம் வர்றது மாதிரி இருக்கும், உங்க கைக்கு வராது. கொஞ்சம் சிரமப்பட்டு வர்றது மாதிரி இருக்கும் எந்த ஒரு பணமுமே. ஈகோ பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். வீண் சந்தேகம் வரும் இந்த காலகட்டத்தில். அப்ப அதனால சில தடைகள் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் நிதானமா இப்ப யோசிச்சு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கு. சரி, ராகு கேது இவர்களும் முக்கியமான கிரகம் தான். 1.5 ஆண்டுகள் நம்ம ராசியில வேலை பார்ப்பாங்க. அப்ப இவங்க இந்த பயிற்சியில எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தனுசு ராசிக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். ராகு ராசிக்கு 5 அமர்ந்து உங்களை படாத பாடுபடுத்தி இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்ப 4ஆம் வீட்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சுகத்தை
குழந்தையை அதிகமாக இப்ப விரும்புவீர்கள், கனவு காண்பீர்கள். குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இப்ப இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு தாமத்திய வாழ்க்கையில வெற்றி பெற்று குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொள்வீர்கள். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார், கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா ராகு ஆசையை அதிகமா உருவாக்கி குழந்தை உருவாவதற்கான காரணமாக இருப்பார் இந்த காலகட்டத்தில். அதுபோல கணவன் மனைவி ஒற்றுமை வெளிப்படும், அன்பும் பாசமும் வெளிப்படும், வழக்குல நல்ல தீர்ப்பு வரும், இழுபறியா இருந்த வழக்கெல்லாம் முடியும், பூர்வீக சொத்து உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல தடைப்பட்ட காரியங்கள் சாதகமா முடியும், வீட்டுல சுபகாரியங்கள் இதெல்லாம் வரிசை கட்டும், அதாவது அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளா ஆயிருக்கும் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்து ரொம்ப வருடங்கள் ஆகியிருக்கிற வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த ராகு பகவானால அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. குரு பார்த்தாலே அது அருமையா விளங்க ஆரம்பிச்சிடும். முடங்கி கிடந்தாலும் குடும்பம், சோர்ந்து கிடந்தாலும் அங்க சுறுசுறுப்பாக்கி விடுவார் குடும்பத்தை. கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை இந்த ராகு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வத்தையும் ஆசையையும் அதிகமாக்கி உழைக்க வச்சிருவார். இதுக்கு நீ ஆசைப்படுறியா, அப்ப உழைக்கண்ணா, கஷ்டப்படுக்கண்ணா. ஆசைக்கு காரகர் ராகு பகவான். அப்ப எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்காக யோசிச்சு கஷ்டப்படணும்னு சொல்றவர் கேது பகவான். அப்ப கேதுவினுடைய பலன் பார்த்தோம்னா 10வது வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் சாதகமா சொல்ல முடியாது, கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்துவார், நிறைய யோசிக்க வைப்பார். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஒரு வீட்டு வேலை ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போறீங்கன்னா சரி, அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைச்சிங்கனாலும் சரி, சுபகாரியம் நடத்துறதுக்கு, ஏதாவது பொண்ணு பார்க்கறதுக்கு, பையன் பார்க்கறதுக்கு போறீங்க அப்படின்னா அதுல நிறைய யோசிக்க வச்சிருவார். எதையுமே யோசிக்காம போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இது நடந்துருமோ இது நடக்காம போயிடுமோ, இதை இவங்களால கெட்டுருமோ அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடியவர். கொஞ்சம் குழப்பி விடுவார் கேது பகவான். அப்ப குழப்பி விடும்போது பதற்றம் அதிகரிக்கும், குழப்பம் அதிகரிக்கும், அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், மன இறுக்கம் ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளே நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் நம்மள, இதெல்லாம் கிரக அமைப்புகள், அதனால கொஞ்சம் நிதானமாவே செயல்படுவோம். அப்ப என்ன பண்றீங்க, இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கல அப்படின்னா இனிமே யோசிச்சு செயல்படுத்துங்க, எல்லாம் சரியாயிடும்ல. எல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த உலகத்துல காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. வெறுமனே ஒரு நிமிஷம் கிடக்காது, ஒரு செகண்ட் கிடக்காது. சும்மா ஏதாவது ஒரு சம்பவங்கள் அந்த செகண்ட்ல கூட நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த செகண்டுக்கு கூட காரணம் உண்டு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த குழப்பம், பிரச்சனை, அலைச்சல் அது எல்லாத்துக்கும் பலனா உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வேலையில இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரும். இது வரைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கும் அதிகாரிக்கும் அல்லது கூட வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டியாவே இருந்திருக்கும். மேனேஜருக்கும் உங்களுக்கு செட்டே ஆயிருக்காது. இப்ப நீங்க யோசிப்பீங்க, எது தேவை எது தேவையில்லை, நம்ம எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், எப்பொழுதுமே மோதிக்கிட்டே இருக்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயமா, அதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த விஷயத்துல. அப்ப சிந்திக்கும் போது எது உங்களுக்கு முக்கியமோ தேவையோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள் தீரும். இது மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நீங்க பொறுத்து பார்த்துங்க. குடும்பத்துல, தொழில, உறவினர்கள்ட்ட அல்லது சொத்து பிரச்சனை, வெளிநாட்டுக்கு, இப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துங்க. அப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் எது அப்படிங்கிறது. அப்ப 10வது வீட்டில் வந்து அமர்ந்தார் அப்படின்னா எதுலையுமே ஒரு பதட்டம், டென்ஷனு, ஒரு பரபரப்பு, எது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். அல்லது யாரையும் நம்ப முடியலையா, அப்ப யோகா, தியானம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க செய்யும் போது தெளிவாயிடுவீங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தெளிவா ஆயிடுவீங்க, சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. உங்களுக்கு எது தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும். அது போல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எதை நோக்கி நீங்க பயணிக்கணும், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், இந்த விஷயத்துக்கு எப்படி போனா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கஸ். பொதுவாகவே தனுசு அப்படின்னா வில்லம்பு, எப்பொழுதுமே ஒரு குறிக்கோளோட இருப்பீங்க. குறிக்கோள் இல்லாத தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கவே மாட்டீங்க. அப்ப அதை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அடுத்து பார்த்தோம்னா சனி பகவான் இப்ப எந்த இடத்துல இருக்காரு இந்த காலகட்டத்துக்கு. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போயிட்டு இருக்கும், அல்லது வாய்ப்புகள் வர்றது தெரியாம போயிட்டு இருக்கும், அல்லது எச்சரிக்கையாக இல்லாம நீங்க சாதாரணமா கேஷுவலா இருக்க பாப்பீங்க சில விஷயங்களால. அதனாலதான் இப்ப இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் மிக முக்கியமானது. நம்ம ராசியில 1.5 வருஷம், 1 வருஷம், 2.5 வருஷம் இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. இப்ப தனுசு ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துல என்ன
செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா 7.5 சனியை விட்டு உங்கள்கிட்ட விலகிடுச்சு. சின்ன பின்னமாக்கின சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்திருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும். அதை பத்தி விளக்கவே முடியாது. தனுசு ராசி நண்பர்களுடைய கஷ்டங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டோம் அப்படின்னா இந்த வருஷமே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கும் கஷ்டங்கள். அப்ப அந்த சனி விலகி முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற 3வது பாவகத்துல இப்ப சனி அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் சனி பகவான் புத்துணர்ச்சியை உருவாக்குவார், ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்துவார். தூங்கிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு சந்தோஷத்துல ஒரு செய்தி கிடைச்சி எந்திரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்திரிச்சு இப்ப உட்காருவீங்க. ஒரு புத்துணர்ச்சி டக்குன்னு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இதுக்கு மேல ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆர்வமா செய்ய ஆரம்பிச்சாலே பல தடைகள் உடைபடும். இங்க பிரச்சனையே அதுதான். நமக்கு தடை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பாதி காரணம் நம்ம தான். பாதி காரணம் அடுத்தவர்கள் அல்லது இயற்கை, மற்ற சூழ்நிலையை பொறுத்து நம்ம சொல்லலாம். பாதி காரணம் நம்மளாலதான் அந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்ப நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பாதி கிடைச்சிடும். அது மாதிரியான காலகட்டம் தான் இது. இப்ப சனி பகவான் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப 3ஆம் பார்வை எங்க பார்க்கிறார்? புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, உங்களது பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்ப விருத்தியையும் ஏற்படுத்துவார். உங்க பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னு இப்ப அவர் முடிவு பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். அதுபோல குழந்தைகளாக இருந்தா, உங்க பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தா இப்போதே இந்த நியாய தர்மங்களை எல்லாம் சொல்லி கொடுங்க. இப்ப புரிஞ்சுப்பாங்க டக்குன்னு. ஒரு மனிதன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு உண்டு. அதனால இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த நியாய தர்ம பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில மிக புனிதமானவர்களாக வாழ்வார்கள். ஏன்னா இப்ப புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க எந்த அளவுக்கு தர்மத்தோடும் நியாயமோடும் வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அவங்க வாழ்க்கையில. எந்த அளவுக்கு நியாயத்துடன் எந்த அளவுக்கு நல்ல உள்ளத்தோடு வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாழ வைப்பார் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பார்க்கும்போது உங்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கணும், அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். பிள்ளைகள் மேல உங்கள் கவனம் அதிகமா இப்ப செலுத்தணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இங்க சனி பகவான் சில விளையாட்டுகளையும் விளையாடுவார், கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களது பார்வை குழந்தைகள் மேல இருந்துகிட்டே இருக்கட்டும். அடுத்தது 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப பாக்கியஸ்தானம் அப்படின்னா இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் திடீர்னு உங்க வாழ்க்கையில நடக்கும், கிடைக்கும். நல்லதா நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் பல காரியங்கள் சக்சஸா முடியும். அடுத்தவர்கள் வாயடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த பாக்கியம்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்தா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் இனிமே வர அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு. அப்படி பேசுற அளவுக்கு சில சம்பவங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். பல வகையில அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் சாதகமா முடியும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். தனுசு ராசி 7.5 சனி போயிட்டார்ல, இதுக்கு மேல சுறுசுறுப்பாயிருங்க. இனிமேல் நினைச்சாலும் நடக்க போகுது. இதுக்கு மேல முயற்சி பண்ணி பாருங்க, அப்படியே நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். புதிய தொழிலாம் ஆரம்பிக்கலாம். பெரிய முதலீடு இல்லாம சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிங்க. உங்களது திறமையை கொண்டு வாங்க, புதுமையை புகுத்துங்க, பெரிய வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். அதுபோல சனி 10ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? போகஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால மனசுல குழப்பங்கள் கவலைகள் இருந்ததுன்னா நீங்கி நிம்மதி ஏற்படும். ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. தடைப்பட்ட பல காரியங்களை உங்களது சிந்தனை மூலியமா அமைதியின் மூலியமா முடிப்பீங்க. ஏன்னா பரபரப்புக்கு இடையில கஷ்டங்களுக்கு இடையில முடிக்க முடியாம பல வேலைகள் தடைப்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போது சிந்தித்து அமைதியோடு பொறுமையோடு சாதிச்சு முடிப்பீங்க. இழுபறி அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் முடிவடையும். அடுத்த இனத்தவர்களால், அடுத்த மக்களால, அதாவது வெளிநாடு மக்களாலேயோ அல்லது வெளி மாநிலத்து நண்பர்களாலேயோ இவர்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேற லாங்குவேஜ் பேசுறாங்களோ அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அப்ப அது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாருங்க. வெளிநாட்டில் இருந்தா அல்லது வெளி மாநிலத்தில் வேலையில இருந்தா ஒரு பெரிய உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல ஆடம்பரங்களில் அதிக நாட்டம் ஏற்படும். ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு உருவாகும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக கஷ்டப்பட்டோம்னா நம்ம அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடலாம். இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்வீங்க. ஊரே மெச்சுற அளவுக்கு, ஊரே வாய் அடைக்கிற அளவுக்கு, ஊரே மிரள்ற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு அமையும். முயற்சி பண்ணி பாருங்க. அடிச்சு தூள் கலப்பலாம். 7.5 சனி போயாச்சு. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகுது. அந்த பலனை அனுபவிக்க போறீங்க. இன்னும் 30 வருஷத்துக்கு 7.5 சனி வராது. எவ்வளவு வாழ்க்கையில முன்னேற முடியுமோ அந்த 30 வருஷத்துக்கு அவ்வளவு முன்னேறலாம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம்,
புது வேலை தேடி வெளிநாடு, புதுமையை புகுத்துங்க. இந்த காலகட்டத்தில் 100% அது வெற்றியை தேடி தரும். புதுமையா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ராப்ளம் ஆயிடுவீங்க. அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் தீரும், சிறப்பான முடிவை எடுப்பீர்கள். பரிகாரம் நம்ம வாழ்க்கையில முக்கியமா அப்படின்னு கேட்டா 100% முக்கியமானது. ஏன்னா நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் நிறைய இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்வினைகள், கர்ம வினைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதை முழுசா நம்மளால நீக்க முடியலனாலும் குறைச்சிக்கலாம். இறைவன் கொடுக்கிற அந்த தண்டனையிலிருந்து நாம கொஞ்சம் விடுபடலாம். அதாவது நீயே எடுத்துக்கிறியா, நானா கொடுக்கட்டுமா, இறைவன் கேட்கிறார். அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான், நம்மளாவே எடுத்துப்போம். அந்த வலிய, அந்த கஷ்டங்களை, தன்னையே வருத்திக்கிற அந்த துன்பத்தை நம்மளாவே எடுத்துப்போம். அது போல எடுத்துக்கிறதா இந்த நேர்த்திக்கடன், பரிகாரம், பாத யாத்திரைகள், கிரிவலம், உண்ணாவிரதம், இப்படி அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறது தான் பரிகாரங்கள். அப்ப இறைவன் கொடுக்கிற தண்டனையிலிருந்து மீளணும் அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செஞ்சு நம்மளே நம்ம வருத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தன்னை வருத்தி கொள்ளாத எந்த ஒரு பரிகாரமும் அதிகமா வெற்றி ஆகாது, அதிக பலனை கொடுக்காது. ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அதற்கு இணையான துன்பங்களை நம்ம பெற்றுவிட வேண்டும். அது நம்மளா அந்த துன்பத்தை அடைஞ்சுக்கணும். இறைவன் கொடுத்தால் மிக கொடுமையாக இருக்கும். எப்படி? மிக மிக கொடுமையாக இருக்கும். ஏண்டாப்பா இந்த ஜென்மம் எடுத்தோம், இந்த மனித பிறவி ஏன் எடுத்தோம், நமக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும். நோய், கடன் பிரச்சனை, கடன் மன உளைச்சல், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இப்படி பல துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் கடவுளாக கொடுக்கும்போது. அதனாலதான் இந்த பரிகாரங்களை நம்மளே செஞ்சோம் அப்படின்னா, நம்மளே அதற்கு இணையான வருத்தத்தை, உடலை வருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாவங்கள் குறையும், இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் குறையும். அப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியது. சனி பயிற்சிலாம் 2.5 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். அதனால இந்த 4 கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் மிக கொடுமையானது. திருமணம் தடைபடும், திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், நோய், தீராத நோய், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், கௌரவ பிரச்சனை, துரோகங்கள், எதிரிகளுடைய தொல்லை, அதுபோல தொழில் முடக்கம், வேலை இல்லாம விரட்டப்படுறது, இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாவும் நம்ம. அப்ப அந்த தோஷத்துக்கான பரிகாரமாக இந்த தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. அங்க போய் வழிபட்டாலே பல கஷ்டங்கள் நமக்கு நீங்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். வழக்கமா வீட்டுல விளக்கேத்தி, கற்பூரம் ஏத்தி, அகர்பத்தி, சாம்பிராணி தூவி நம்ம கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை என்னைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வீட்டில் என்னைக்குமே செய்யுங்க. இதுக்கு பல நன்மைகள் உண்டு. மனம் நிம்மதி பெறும். எதிர்வினைகள், கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாமே நம்ம வீட்டில இருந்து போகணும் அப்படின்னா எப்பொழுதுமே தீப தூபங்கள் நம்ம வீட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கணும். அதுபோல பிரதோஷ காலத்துல குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவாலயங்களுக்கு. ஏன்னா அங்க நவ கிரகங்கள் சிலை இருக்கும், அதை சுத்தி வாங்க. அதுபோல கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம், எள்ளு கொள்ளு தானம் கொடுக்கலாம். இந்த 4 கிரகங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்ப இந்த காலத்துல நம்மளால எள்ளு கொள்ளு தானம் கொடுக்க முடியல, இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. லட்டுகள், எள்ளால செஞ்ச, கொள்ளால செஞ்ச உருண்டைகள், இதை கொண்டு போய் நம்ம வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது அந்த பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரத்தை எடுத்துங்க, சூப்பரான பரிகாரம். இந்த லட்டை வச்சு நான் அந்த பரிகாரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதாவது குரு, சனி, ராகு, கேது, இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகணும். நீங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனி பரிகார தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற தென்குடி திட்டை குரு ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல கும்பகோணம் மயிலாடுதுறையில இருக்கிற திருநாகேஸ்வரம் ராகு கேது கோவில், இதுக்கு ஒரு நாள் போங்க. ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ராகு கேது ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. போகும்போது என்ன பண்றீங்க, சனி கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 எள்ளு உருண்டை, குரு கோவிலுக்கு போகும்போது 108 மஞ்சள் பூந்தி உருண்டை, அதுபோல ராகு கேது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 கருப்பு உளுந்து உருண்டை, 108 கொள்ளு உருண்டை, இதை ரெண்டையும் எடுத்துட்டு போங்க. எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா ராகு கேது 2 பிரபலமான கோவில். திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற கோவிலும் சரி, ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கும் சரி, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம். இந்த 3 கோவில்லையும் இந்த உருண்டையை, எள்ளுருண்டை, பூந்தி உருண்டை, கருப்பு உளுந்து உருண்டை, கொள்ளுருண்டை, இந்த 4 உருண்டைகளையும் செஞ்சுட்டு போய் கோவிலில் இருக்கிற வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களால செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொன்னோம், 90 43 68 86 26 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த உருண்டை வேணும்னாலும் சரி, பூந்தி உருண்டை, எள்ளு உருண்டை, நவதானியங்களோட உருண்டை இவங்க செஞ்சு தராங்க. எத்தனை ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்க. தரமானதா, சுத்தமான
சுத்தமானதா கலப்படம் இல்லாம இயற்கையான தானியங்களை வச்சு இவங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கிங்க. இதை எடுத்துட்டு போய் அங்க உள்ளவங்கள்ட்ட கொடுத்து அங்க இருக்கிற குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்களை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த லட்டு தானம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இந்த 4 கோவில்களுக்கும் 108 உருண்டைகள் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் செஞ்சு பாருங்க. எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற தலங்கள் இது எல்லாமே இங்க போய் வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். எந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும், இறையருள் கைகூடும், இன்னல்கள் நீங்கும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. அடுத்தது நம்ம அந்த கதைக்கு வருவோம். முன்னாடி சொன்னோம்ல, இந்த பாவத்தை யார் கணக்குல எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் கேட்டாரு. அதுக்கு சிவன் பொறுத்திருக்க சொன்னாரு. உடனே இப்ப கூப்பிடுறாரு, சித்திரகுப்தா யார் கணக்குல இந்த பாவ கணக்கு எழுதுறது அப்படின்னு கேட்டீங்களா? 100 பேர் இறந்த பாவ கணக்க இப்ப அந்த பூக்காரி பேர்ல எழுதிக்கோ அப்படிங்கிறாரு. உடனே சித்திரகுப்தன் ஷாக் ஆகுறாரு. ஏன் அவங்க பேர்ல எழுதணும்? அவங்களுக்கு தான் கணக்கு சரியா இருக்கே, அவங்க எதுவும் பாவங்கள் செய்யாம இருக்காங்களே. இல்ல, இப்ப செஞ்சுட்டாங்க. புறம் பேசி விட்டார்கள், பழி சுமத்தி விட்டார்கள். அந்த மன்னன் தான் விஷம் வச்சு மக்களை கொன்னாரு அப்படிங்கிற பழியை சுமத்திட்டாங்க. அதனால 4 பேர் அந்த மன்னன் கொடுக்கிற தானத்தை சாப்பிடாம போயிட்டாங்க. அந்த தானங்களால மன்னருக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்காம போயிடுச்சு. அதனால இந்த பூக்காரி மேல இந்த பாவ கணக்கு எழுதிவிடு அப்படிங்கிறாரு சித்திரகுப்தர். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு பயந்தும் வாழக்கூடாது. யாரு எப்படி வேணாலும் வாழட்டும், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது, கர்மா பார்த்துக்கும். மற்றவங்களுக்கு நம்மளால செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உதவி மட்டும்தான். வாழ்ற வாழ்க்கையில நாம அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா பிரபஞ்சம் தானே நமக்கு அடுத்தவங்களை உதவி செய்ய வைக்கும். அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உதவிகளை செய்யுங்க, தானங்களை செய்யுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யுங்க. அதுவே உயர்ந்த செயல். இது மாதிரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாருங்க. அதுக்கு இணை ஈடு எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தவங்களை கவனிக்கணும்? யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? கர்மா பார்த்துக்கும். எவ்வளதோ குற்றம் செய்தவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு கர்ம கடன் எழுதப்பட்டு விட்டாச்சு, கண்டிப்பா அதை அனுபவிப்பான். நமது கடந்த காலம் நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது, நிகழ்காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எவருக்கும் தம்முடைய விருப்பம் போல வாழ இறைவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். வாழ்ற வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நம்ம தீர்மானிக்கிறது முக்கியம். அதனால அச்சப்பட வேண்டாம். இந்த கிரகம் அதை செஞ்சிருமோ, அந்த கிரகம் இதை செஞ்சிருமோ அப்படின்னு. அப்ப கர்ம வினைகள் படி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில போர்க்களத்துல சீறி வர்ற காளைகள் மாதிரி நம்ம எந்த துன்பங்களாக இருந்தாலும் நம்மளை அடக்கி ஆள முடியாது. நம்ம முடிவு செஞ்சோம்னா நம்ம தான் அடக்கி ஆளணும். அதனாலதான் மற்றவங்களுக்கு பயந்து மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு. அவனுக்காக அப்படி வாழ்ந்து, இவனுக்காக அப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு சப்பா முடியல. நமக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல ஒருத்தனும் வரமாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாம் காண போயிடணும். அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டா, நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம கிட்ட இருந்த பயம் போயிட்டா, புதுசா நம்பிக்கை பிறந்துட்டா, இந்த பூமியில எனக்கு ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைன்னாலும் ஆளுற, ரகிட 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 ஹே ரகிட ரகிட ரகிடன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த கடவுள் நமக்காக 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆன்மீகம், நேர்மை, உழைப்பு, உதவி, இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம திறமையை காட்டி எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயருங்கள். அடுத்தவரோட ஒப்பிட்டு நம்ம பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்காது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை இழக்காம பயன்படுத்திப்போம். வாழ்க்கை சிறப்பா அமையும். சரியான சந்தர்ப்பத்துல சரியான வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் கோடீஸ்வரன் தான். யாருக்கு தெரியும், ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடலாம். அதுக்காக காத்திருப்போம். அது பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல இருக்கும். உங்க வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாறும். நீங்களும் கோடீஸ்வரனா மாறுவீங்க, புகழ் அடைவீங்க. அது வரைக்கும் காத்திருக்க பழகுங்கள். காய் கனியாகும் வரைக்கும் காத்திருங்கள். உங்க நேர்மையான உழைப்பு வெற்றியாகும் வரை காத்திருங்கள். என்னைக்கும் சிவன் இருக்க எவனுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.